கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான ஆய்வை முடித்துக் கொண்டு பாஜக எம்பிக்கள் குழு செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நிரலையில் பார்க்கலாம். ஆயிருக்காது, ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்புறம் நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே 41 பீப்புள் டைட். அதில் நிறைய பொம்பளை எல்லாம் இருந்திருக்காங்க, லேடிஸ்லாம் இருந்திருக்காங்க, சின்ன பசங்க அண்ட் இன்ஃபென்ட் ஆல்சோ, குட்டி பேபிஸ்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ வெரி வெரி சேட் வாட் ஹேப்பன். அண்ட் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் 50 அண்ட் இன்ஃபென்ட் ஆல்சோ, குட்டி பேபிஸ்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ வெரி வெரி சேட் வாட் ஹேப்பன். அண்ட் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் 51 பீப்புள் ஆர் அட்மிட்டட். அண்ட் தென் எல்லாரும் இப்போ தே ஆர் ஸ்டில் இன் பெயின். ரொம்ப வலியில் இருக்காங்க. ஆனால் they are getting better and better. This here, they are giving good treatment. The doctors are doing very well. But நமக்கு என்ன கொஸ்டின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனதுல யார் ரெஸ்பான்சிபிள்? இது நமக்கு என்ன தோன்றதுனாக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணாலும் அவ எப்படி இந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அப்படி நம்மளும் கேட்குறோம். இங்கே உங்களோட இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆளெல்லாம் கூட அவளும் அதான் கேட்குறா, எப்படி இந்த மாதிரி இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் நம்மளும் கேட்க போகிறோம். Ma'am, when you talk about the delegation that came... Ma'am, wait. You want to speak in English? English. You want in English? Yeah. See, we are a delegation of 8 people. We have come from Delhi, from various places. They are all there. Our members from Rajya Sabha and Lok Sabha. We are all here to come and witness what happened actually on the 27th night. And it is such a horrible and a biggest stampede which has happened, which has never happened in the history of politics, I would say that. Because normally political rallies are done in a very proper way. அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். சாட்டர்டே அன்னைக்கு ஆன் 27 செப்டம்பர் ரொம்ப பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கு, ஸ்டாம்பீட் ஆயிருக்கு. அது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இது வரைக்கும் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் ஆனது இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்கு. அது என்னத்தினால ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்மளாம் வந்தோம் இங்கே. எங்களுக்கு பார்க்கறதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த எந்த இன்சிடென்ட் எங்கே ஆச்சோ அங்கே போனோம். நம்மளாம் அங்கே பார்க்கறதுக்கு கிடைச்சது ரொம்ப இட் வாஸ் இன் வெரி பேட் ஷேப். அங்கே லோக்கல் பீப்புள் கூட இருந்தாங்க. அங்கே இருக்கிறவா அவாக்கிட்டையும் நம்ம கேட்டோம். அவளும் என்னென்ன அவெல்லாம் பார்த்தா எல்லாம் அவெல்லாம் சொன்னா. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய இந்த டிச்செல்லாம் இருக்குல்ல, அதுலலாம் எவ்வளோ பேர் விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற மாடியிலலாம் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களும் சொன்னாங்க என்னென்ன ஆச்சுன்னு. ஸோ வி ஹவ் காட் ஆல் த இன்ஃபர்மேஷன் வாட் ஹேப்பன். அண்ட் எத்தனை மணிக்கு விஜய் வந்தார், அவரை பார்க்கறதுக்கு அந்த கிரேஸில் எல்லாரும் இந்த லேடிஸ் எல்லாம் போயிருக்காங்க. யங் கேர்ள்ஸ், பாய்ஸ், சில்ட்ரன் எல்லாரும் அதுக்காக போயிருக்காங்க எல்லாரும் அவரை பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆள் வரும்போது ஒரு இத்தனோண்டு நேரமாக ஒரு சின்ன ரோடில் இடம் கொடுத்தது அது சரியில்லை. முதல்ல தே ஷுட் ஹேவ் பிளான் டு கிவ் இன் ஏ ப்ராப்பர் பிளேஸ். அவள் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அவர் விஜய் பெரிய பஸ்ஸில் வந்திருக்காரு. அந்த ரோட் இஸ் ஸ்மால். அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுத்து, திடீர்னு போயிடுத்து. இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷியாக இருக்கிற மாதிரி இருக்காது. இது நேச்சுரலாக ஆகிற மாதிரி இல்லை. எப்போ அவருக்கு தெரியுமா இவ்வளோ வரப்போறாருன்னு அவர் பெரிய நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் இடம் கொடுத்துருந்தானே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்காது, ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்புறம் நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தோம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே 41 பீப்புள் டைட். அதில் நிறைய பொம்பளை எல்லாம் இருந்திருக்காங்க, லேடிஸ்லாம் இருந்திருக்காங்க, சின்ன பசங்க அண்ட் இன்ஃபென்ட் ஆல்சோ, குட்டி பேபிஸ்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ வெரி வெரி சேட் வாட் ஹேப்பன். அண்ட் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் 51 பீப்புள் ஆர் அட்மிட்டட். அண்ட் தென் எல்லாரும் இப்போ தே ஆர் ஸ்டில் இன் பெயின். ரொம்ப வலியில் இருக்காங்க. ஆனால் தே ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். This here, they are giving good treatment. The doctors are doing very well. But நமக்கு என்ன கொஸ்டின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனதுல யார் ரெஸ்பான்சிபிள்? இது நமக்கு என்ன தோன்றதுனாக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணாலும் அவ எப்படி இந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அப்படி நம்மளும் கேட்குறோம். இங்கே உங்களோட இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆளெல்லாம் கூட அவளும் அதான் கேட்குறா, எப்படி இந்த மாதிரி இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு. So this is the question நம்மளும் கேட்க போகிறோம். Ma'am, when you talk
the Parker better place, but it was not given to him. They gave some other place, which is so narrow. You take it. Anurag. The first thing, Tell us. the first thing that ma'am mentioned was that the organizer should have thought about giving that space to you. This is telling the organizer should have Sweet, thought I know about that. that Vijay would be attractive. No, I never said that. No, you never Sweet, said that. I did not say sweet. This is I think we should stop. Time problem. We have to. We should stop now. We'll go. We'll go. Let me just add to what Hemaji said. This delegation of NDA Member of Parliaments first expressed their condolences to the families who have lost their loved one, their family members. And we have visited the hospital also. We pray for the speedy recovery for those who are admitted in the general hospital. Yes. Many were taken to the private hospitals or maybe to their homes who have not come here. So there were 3-4 hospitals in the surrounding area, private hospitals. The patients were not taken there, the injured were not taken there, but they brought here. It took much more time. That is one. Second, we will be meeting the district officials after this. We have prepared a list of questions to ask them. All 8 MPs have signed this. We'll hold it for you. That what are the questions we are going to ask. So shall we? रेखा जी आप इसको पकड़ लीजिए एक बार, इसको दे दीजिए. So हेमा जी पकड़ लीजिए. So we have few questions to ask the officials and the organizers. The truth is, the common men have lost their lives. Children, women, and the sole earner of bread for the families, they have lost their lives. And who's responsible for that? There should be a free and fair probe into this. We personally feel that a sitting Supreme Court judge must look into this. There should be a free and fair probe by the sitting Supreme Court judge. And let the truth come out. What were the shortcomings at the end of the organizers? What was the fault of the officials in the state government? What led to this situation where fans, followers have lost their lives? When we reached the spot, looking at the shoes and slippers lying there, we couldn't control ourselves. We were so emotional. When we sat back into the cars, we were talking to each other. That this is unimaginable how people could have managed to run from that side. Such a narrow road, hardly any place to escape from there. Can you imagine what happened that day? If 200, 300 could not fit into that area, how 30,000 people could have managed during that hours? What was administration doing? What was police department doing? What was organizers doing? There are a lot of question marks on all of them. The ruling party and the officials must answer this. And we have sought many answers from the officials, from the administration. And we want them to reply by this weekend so that this committee should finalize the report at the earliest and submit it to the BJP National President. We don't want to delay it. Intelligence failure. We want the DMK party to reply here. Intelligence failure also. And if you look at what is the intelligence department doing here? Was they not aware how many people have gathered? If the leader has come late, if Vijay has come late, already there are thousands of people gathered there. What steps have been taken by the police department? Where was local administration? What were organizers doing? Just throwing bottles on them? I think there are many serious questions to be answered. We're going to meet all those families now who have lost their family members. So all of us are going to divide in separate groups and going to visit each and every family so that we try and reach out to them. Thank you. Thank you. Thank you. Thank you. I think now we should.
கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக என்டிஏ கூட்டணி நாடாளுமன்ற குழு தற்போது ஆய்வு மேற்கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அந்த காட்சிகளை பார்த்தோம். சம்பவத்தை ஆய்வு செய்தபோது களத்தில் இருக்கக்கூடியவர் சொல்லியதை வைத்து பார்க்கும்போது இது இயற்கையாக நிகழ்ந்ததாக இல்லை என்ற ஒரு சந்தேகத்தை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணி சார்பில் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் தற்போது கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சுதந்திரமான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதேபோல காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்பது குறித்து ஆளுங்கட்சி பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்று என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றும் அந்த எம்பிக்கள் குழு கேள்வி எழுப்பியிருக்கிறது. சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது களத்தில் இருந்தவர்கள் கூறியதை வைத்து பார்க்கும்போது இது இயற்கையாக நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு சந்தேகத்தையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரணை நடத்த பாஜக தலைமை சார்பில் நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் அமைக்கப்பட்டது. அந்த வகையில் எம்பிக்கள் ஹேமமாலினி, அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா உள்ளிட்டோர் தற்போது கரூரில் கூட்ட நெரிசலால் விபத்து ஏற்பட்ட பகுதி பாதிக்கப்பட்டவர்களோட கருத்துக்களை கேட்டார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சுதந்திரமான விசாரணை தேவை என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது, மாவட்ட நிர்வாகம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள்.